த பிரிட்ஜ் தியரி. ஒரு பர்சன் ஒரு பெரிய ரிவரை கிராஸ் பண்ணுறதுக்கு பாலம் அந்த பிரிட்ஜ் வந்து ஹெல்ப் பண்ணும். அதே பர்சன் இன்னொரு இடத்துல போய் இன்னொரு ரிவரை கிராஸ் பண்ணுறதுக்கு வேற ஒரு பிரிட்ஜ் தான் ஹெல்ப் பண்ணும். முன்னாடி ஹெல்ப் பண்ண அதே பிரிட்ஜு அவர் கூடவே போய் அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய ரிவரை பெரிய பள்ளத்தை கிராஸ் பண்ண ஹெல்ப் பண்ண முடியுமா? அது நடக்க வாய்ப்பே இல்லை. அதுபோல தான் நம்ம லைஃப்பில் ரிலேஷன்ஷிப்பும். பர்ட்டிகுலர்லி 13 வயசுலேருந்து 19 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய டீனேஜ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இந்த ப்ராப்ளம் ஜாஸ்தியாக வருது. என் கூட 10th வரைக்கும் ஒரு ஃப்ரெண்டு படித்தான். அவன் என் கூட இருந்த வரைக்கும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து படித்த வரைக்கும் நான் நல்லா படித்தேன், நல்லா ஸ்கோர் பண்ணேன். இப்போ அவன் 11th வேறு ஸ்கூல் போயிட்டான், நான் வேறு ஸ்கூலு. அவன் இன்ஜினியரிங் ஆஸ்பிரண்ட் ஆகிட்டான், நான் எம்பிபிஎஸ் ஆஸ்பிரண்ட் ஆகிட்டேன். இப்போ என்னால் சரியாக படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. எனக்கு சொல்லித்தரத்துக்கோ டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்கோ அவன் அளவுக்கு பெட்டரான ஃப்ரெண்டு கிடைக்கல. அப்படிங்கிறதுனால படிப்பு கெட்டு போகுது. 2வது மெயின் ரீசன், ஒரு பொண்ணு என் கூட நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் நாங்கள். திடீர்னு என்னாச்சுன்னு தெரில, பிரேக்கப் ஆகிடுச்சு. அவங்க வேறொருத்தரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அதை நினச்சி வருத்தப்பட்டு அவங்க படிப்பில் கோட்டை விடுறாங்க. இப்போது இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, த பிரிட்ஜ் தியரியில் எப்படி ஒரு பிரிட்ஜ், ஒரு பாலம், ஒரு பர்சன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கிராஸ் பண்ணி போக ஹெல்ப் பண்ணுதோ, அதுபோல் நம்ம லைஃப்பில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில கஷ்டங்கள், சில பிரச்சனைகள், சில ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் சால்வ் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்குன்னு அவங்க நம்ம லைஃப் முழுக்க கூடவே வரணும்னு நினைக்கிறது தவறு. அவங்களோட பங்கு நம்ம லைஃப்பில் அதோட முடிஞ்சு போச்சு. பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா, நம்மளோட பங்கும் அவங்க லைஃப்பில் முடிஞ்சு போச்சு. இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன். அடுத்து என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம லைஃபுக்கு எது நல்லது அப்படிங்கிறத யோசித்து முன்னோக்கி போகணும். ஃப்ரெண்ட்ஸ் பிரிஞ்சு போயிட்டாங்கங்கிறத நம்ம தவறாக எடுத்துக்காம, அவங்களுக்கு அவங்க வேலை முக்கியம். அதனால் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டாங்க. அவங்க பிரிட்ஜ் மாதிரி ஒரு பர்ட்டிகுலர் பிரச்சனையை சால்வ் பண்ண நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்காக நன்றி அப்படின்னு கிராட்டிடியூடோட நம்ம மூவ் ஆன் பண்ணும்போது நம்ம லைஃப் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். மனசில் எந்த பிரச்சனையும் இல்லாமல், குழப்பமும் இல்லாமல் தெளிவாக நம்ம படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, உங்கள் அப்பா கிட்ட போய் கேளுங்க. அவர் கூட ஸ்கூலில் படித்தவங்களோ காலேஜில் படித்தவங்களோ ஸ்டில் அதே ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருக்காங்களா? ஏன் போன கம்பெனியில் ஒர்க் பண்ணவங்க இவர் கம்பெனி மாறி வந்ததுக்கப்புறம் அதே ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருக்காங்களான்னு கேட்டு பாருங்கள். ஆன்சர் என்ன சொல்லுவார்? நோ.